ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மள நெறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறோம். நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நெறைய சேமிக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நெனப்பு யாருக்குமே வரமாட்டேங்கிறது. பணம் சம்பாதிச்சா மட்டும் நம்மனால நல்லா வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா, எப்ப வேணும்னாலும், எது வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா, நம்ம சேமிச்சு வச்சா தான் அந்த பணம் நம்மளுக்கு உதவியா இருக்கும். ரிட்டயர்மென்ட் எடுத்துக்கலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எடுத்துக்கிறலாம். மெடிக்கல் விஷயம் எடுத்துக்கிறலாம். அதனால சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நெறைய பேர் இத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப சேமிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் சேமிக்கவே இல்ல இதுவரைக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேமிக்க முடியும். நம்மளுடைய சேனல்ல நான் நெறைய மணி சேவிங் டிப்ஸ், கோல்ட் சேவிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, அதுக்கான தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ எப்பயும் போல நம்ம ஒரு கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். இஃப் யூ லிவ் ஃபார் ஹேவிங் இட் ஆல், வாட் யூ ஹேவ் இஸ் நெவர் இனஃப். இது எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, நம்மளுக்கு எல்லாமே வேணும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னு நெனச்சிட்டே இருந்தோம்னா, போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரவே வராது. நம்மளுக்கு எது தேவையோ அத வச்சு நம்ம வாழ கத்துக்கிறணும். ஒரு அளவுக்கு நம்மளுடைய ஆசைகள நம்ம நிறைவேத்திக்கலாம். ஆனா, உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, என்னதான் நீங்க வாங்கி வச்சாலும் அது உங்களுக்கு பத்தவே பத்தாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ கத்துக்கோங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்ல வாழ கத்துக்கோங்க. சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. பொருட்கள் மட்டும் தான் நம்மளுக்கு சந்தோஷத்த குடுக்கும்னு இல்ல. நீங்க உங்கள நீங்க ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். உங்கள நீங்க நேசிக்க கத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, காசு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரிய ஆரம்பிக்காது. அத தவிர இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ போதும் அப்படிங்கிற ஒரு மனச எப்பயுமே இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே என்னுடைய லைஃப்ல வேணும் அப்படின்னு நெனைக்காதீங்க. ஸோ எப்படியெல்லாம் நம்ம பணம் சேமிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48 ஹவர் ரூல நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப நெறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங்கே எடுத்துக்கோங்களேன். அவங்க போன உடனே ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்தாங்கன்னா, அந்த பொருள் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிருவாங்க. அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வீட்டு பொருளா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது ஒரு இம்பல்ஸ் இருக்கு, கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுதல் இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு 2 நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த 2 நாள் கழிச்சும் நான் கண்டிப்பா எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்க 1 வாரத்துக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லன்னா 30 டே ரூல்ன்னு இருக்கு. அத கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டம். நெறைய பேருக்கு அந்த தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருந்தீங்க அப்படின்னா, 2 நாள் வரைக்கும் நீங்க கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொருள. 2 நாள் கழிச்சு நீங்க போய் பாருங்க. இது உண்மையிலேயே நம்மளுக்கு தேவையா? அப்படின்னு நெனச்சீங்கன்னா வாங்குங்க. முக்காவாசி பேர் அத வேணான்னு தான் நெனைப்போம். நம்மனால இது இல்லனாலும் பரவால்ல. அந்த பொருள் மேல இருக்கிற அந்த ஆர்வமும், ஆசையும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு போயிடும். இப்ப நீங்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு ஏதோ ஒரு பொருள நீங்க வாங்கியிருக்கீங்க. நீங்க வாங்கும்போது ரொம்ப ஆசையா நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா, இன்னும் அந்த பொருள் மேல அதே அளவுக்கான ஒரு ஆசை இருக்குதா? ஈர்ப்பு இருக்குதா? இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். ஸோ, அந்த பொருள் நம்மளுக்கு உண்மையிலே தேவையா? அப்படின்னு நெனைங்க. அப்படி தேவைப்படுற பொருட்கள் மட்டும் வாங்குங்க. ஆசைக்காக கொஞ்சம் நீங்க செலவு பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா, எல்லாமே நீங்க வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்கனால சேமிக்கவே முடியாது. ஸோ, இந்த 2 நாள் வெயிட் பண்ற அந்த ரூல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த காசு உங்களுக்கு மிச்சமாகும். அந்த பொருள் வாங்கல அப்படின்னா. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் சேவிங் லிட்டில். எடுத்த உடனேயே ஒரு பெரிய இலக்க அடையணும் அப்படின்னு நெனைக்காதீங்க. இப்ப தான் நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா,
கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 10, ரூ. 50 ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் நான் வந்து ஒரு ரூ. 2000 சேமிக்கிறேன். இல்லன்னா ரூ. 5000 சேமிக்கிறேன். அந்த மாரி சின்ன சின்னதா நீங்க வந்து அடி எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்க வந்து நீங்க பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான பெரிய அமௌண்ட்டுக்குள்ள நீங்க சேமிக்க ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கே வந்து ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சுரும். என்னடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட நம்மனால வந்து சேமிக்க முடியுமா? நீங்க என்ன நெனைப்பீங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சேமிக்கிற மாதிரி நீங்க வந்து நெனைக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையே வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி ஆயிடும். கசப்பா ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன சின்ன சேமிப்புகள்ல இருந்து ஆரம்பிங்க. அது எவ்வளோ ஒரு அமௌண்ட்டா இருந்தாலும் பரவால்ல. ஆனா சேமிப்பு அப்படின்னு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து வச்சுக்கோங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ். இத வந்து நீங்க எல்லா விஷயத்திலயுமே நீங்க வந்து பயன்படுத்தலாம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு ரூ. 100க்கு நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க. ஒரு ரூ. 80 ஆயிருக்குன்னா, மிச்சம் ரூ. 20 நீங்க உங்களுடைய சேமிப்புல போடுங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் அந்த ரூ. 100ன்ற கணக்குல அந்த ரூ. 20யும் உங்களுடைய செலவுன்னு நெனச்சுக்கோங்க. அதே மாரி நீங்க ஷாப்பிங் போறீங்க, அங்க ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க. அது ரூ. 700 ட்ரெஸ்ஸு. நீங்க ரூ. 1000 பட்ஜெட் போட்டுருக்கீங்க. அந்த ரூ. 300யும் நீங்க வந்து உங்களுடைய சேமிப்புல நீங்க வந்து போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ். எவ்வளவு அமௌண்ட்டா இருந்தாலும் பரவால்ல. அந்த மிச்சம் இருக்கிற அந்த அமௌண்ட்டையும் உங்களுடைய செலவு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு உங்களுடைய சேமிப்புல போடுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே, உங்கனால வந்து நெறைய காசு சேமிக்க முடியும். நம்ம கண்ணுக்கே வந்து தெரியாது நம்ம எவ்வளோ சேமிக்கிறோன்னு. ஆனா, எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய அமௌண்ட் வந்து இதுலருந்து வந்து சேமிச்சிருப்போம். ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ யுவர் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து வரவு செலவு கணக்கு எழுதாதவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எழுத ஆரம்பிங்க. அப்பதான் உங்கனால வந்து கண்டுபிடிக்க முடியும். எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. வெறும் நீங்க செலவுகள மட்டும் எழுத வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாது. என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எழுதி வச்சதுனால நம்மளுக்கு ஒண்ணும் தெரிய போறது கிடையாது. மாசத்துல எப்ப முடியுதோ, எப்ப அந்த கணக்கெல்லாம் பார்த்து முடிக்கிறீங்களோ, அப்ப வந்து எடுத்து பாருங்க. எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அனாவசிய செலவுகள் பண்ணியிருக்கோம். இது இல்லனாலும் நம்மனால இருந்திருக்க முடியும். நம்ம வேஸ்ட்டா போய் வெளியில சாப்பிட்டுட்டோமே, வேஸ்ட்டா இந்த பொருள வாங்கிட்டோமே அப்படின்னு நெனைக்கிற மாரி வச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த மாசத்துல அத திருத்திக்கிற மாரி நம்ம வந்து பார்த்துக்கிறணும். ஸோ நம்மளுடைய செலவுகள நம்ம அத பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். எது வந்து தேவையான செலவு பண்ணியிருக்கோம், எது தேவையில்லன்னு தெரிஞ்சோன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த தப்ப நம்ம பண்ணாம இருக்க முடியும். இந்த மாதிரி நம்ம செலவு கணக்க பார்க்கறதுனாலயும் வந்து நம்மனால நெறைய காச நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் மைண்ட் செட். எப்பயுமே வந்து சேமிப்பு அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட, அதை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்றதையும் யோசிக்கணும். இப்ப நீங்க வந்து உண்டியல்ல காசு சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த உண்டியல்ல இருக்கிற காசு எவ்வளவு போட்டிருக்கீங்களோ, அவ்வளவு மட்டும் தான் இருக்கும். ஆனா அதே இது ஒரு பேங்க்ல, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க அத போட்டு வச்சீங்கன்னா, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வட்டி வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காசு சேமிக்கிறீங்க அப்படின்னாலே, அந்த சேமிப்ப உங்ககிட்டயே வச்சுக்காம, அந்த சேமிப்புல இருந்து இன்னும் கொஞ்சம் காச எப்படி நம்மளுக்கு வர வைக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். அதுக்காக நெறைய நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நெனச்சுட்டு, ஒரு தவறான ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துறக்கூடாது. நெறைய ரிஸ்க் இருக்கிற விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, எவ்வளவு உங்களுக்கு ஹையான இன்ட்ரெஸ்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த இடத்துல ஹையான ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும் இன்வெஸ்ட்மென்ட்ட. ஆனா, வீட்ல பணம் சேமிக்கிறது வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு வேணா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு 1 வருஷம் இல்லன்னா 6 மாசம் அந்த மாதிரி. ஒரு லாங் டெர்முக்கு நீங்க ஒரு சேமிப்பு பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சேஃபான ஒரு இடம். இப்ப பேங்க், போஸ்ட் ஆஃபிஸ் அப்படிங்கிறது சேஃபான இடம். அந்த மாதிரி நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிங்க. ஏன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து தான் நம்மளுடைய பணம் பெருக ஆரம்பிக்கும். இல்லன்னா இருக்கிற பணம் அப்படியே தான் இருக்கும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அந்த சேமிப்பு அப்படிங்கிற எண்ணத்த நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டாலே, நம்மனால வந்து காச நெறைய வந்து சேமிக்கவும் ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய பணத்தை பெருக்கவும் நம்ம வந்து முடியும். இப்ப நம்மகிட்ட பணம் இல்லையே அப்படின்ற ஒரு கவலையும் இருக்காது. இப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னாலும், நம்மகிட்ட இருக்கிற அந்த பணத்த வச்சு நம்மனால அத வந்து சரி பண்ண முடியும். ஆனா இதே இது நம்மகிட்ட பணமே இல்ல அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? போய் கடன் வாங்குவோம். அந்த கடனுக்கு நம்ம வாங்கும்போது கடன் எப்பயுமே சந்தோஷமா தான் வாங்குவோம். ஆனா திரும்பி கட்டும்போது தான் அதோடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, அதுக்கான நெறைய சாக்ரிஃபைஸஸ நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும்.
ஏன்னா யாருமே நம்மளுக்கு சும்மா குடுக்க போறது இல்லையா கடன. கடனுக்கு வட்டி அவங்க நெறையா போட்டு தான் குடுப்பாங்க. அது பேங்க்கா இருக்கட்டும், கந்து வட்டியா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். உங்களுக்கு வட்டி இல்லாம இப்ப யாருமே குடுக்கறதில்ல. அப்ப நம்மளுடைய ஆசைய தீர்த்துக்கிறதுக்காக, இல்லன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கடன வாங்கிட்டு, அத கட்ட முடியாம, இல்லன்னா அத கட்டுறதுக்காக நெறைய விஷயங்கள் நம்ம தியாகம் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேமிப்ப நீங்க இன்னைக்கிலருந்து ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, இன்னைக்கே நீங்க நெனச்சீங்கன்னா மட்டும் தான் உங்கனால முடியும். நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போகக்கூடாது. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.